வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி, திருவிடைமுருதூர் ஒன்றியம், தமிழ்நாடு காமராஜர் இயக்கம் கும்பகோணம் இணைந்து வழங்கும் பழிவாங்கி பழிகொண்டாய் என்ற தலைப்பில் உலகை அச்சுறுத்தும் கொரோனா வைரஸ் எதிர்ப்பு மற்றும் விழிப்புணர்வு கவியரங்கம். இக்கவியரங்கை தலைமையேற்று நடத்தும் கவிஞர் குடந்தை ஐயப்பன் அவர்கள். இந்த கவியரங்கை தன் கவிமலரால் அழகுபடுத்த இருப்பவர்கள் கவிஞர் சிவகிருஷ்ணன், முதுகலை தமிழ் ஆசிரியர், KGS மேல்நிலைப்பள்ளி ஆடுதுறை. கவிதாயினி திருமதி அபிராமி ஸ்ரீதரன் அவர்கள், ஆசிரியை, சரஸ்வதி பாடசாலை கும்பகோணம். கவிஞர் இரா கண்ணதாசன் அவர்கள், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி திருவிசநல்லூர். கவிஞர் கவிமுனி அவர்கள், ஆதின நடுநிலைப்பள்ளி எஸ்புதூர். குழந்தை மனம் கொண்ட குடந்தை கவி, மெய்கவியேற்றும் மெய்யப்பன், எங்கள் ஐயா ஐயப்பன் இக்கவியரங்கில் இதோ தலைமையுரை ஆற்ற வருகிறார்கள். கொல்லி சக்தி நாம் தூக்க நால்வரிங்கு சுமந்து வந்து நாடொழிக்கும் கொரோனாவுக்கு ஆழகளம் 10 அடியில் அப்படியே புதைத்துவிட பழி வாங்கி பழி கொள்ளும் படுகொலையை நம்மிடையே பாட்டாக 4 பேர் பணிவுடனே வைக்கிறார்கள். சிந்தனை கவிஞர் சிவகிருஷ்ணன், கவிதாயினி அபிராமி சீதர், கவிமேகம் கண்ணதாசன். கொப்பளிக்கும் வார்த்தைகளை கோடிட்டு காட்டுதற்கு, அப்பளமாய் இந்நோயை அடித்து நொறுக்குதற்கு சாட்டையினை அடிக்கிறார்கள் சந்தத்திலே, நாட்டை விட்டு விரட்டுகிறார்கள் நற்றமிழே. கேளுங்கள், பகிருங்கள், பாருங்கள். தமிழ் மீது பித்து, தமிழே என் சொத்து, தமிழ் மீது பித்து, தமிழே என் சொத்து என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆசிரியர் கவிஞர் சிவகிருஷ்ணன் அவர்கள் இதோ கவிச்சாரல் வீச வருகிறார்கள். முகநூல் நண்பர்களுக்கு முகமலர்ந்த வணக்கங்கள். கொரோனா அண்டை தேசத்தின் பண்டை தொற்று. ஊகானில் பிறந்து உறவாடி நுழைந்து உறக்கம் கலைத்து உயிரை உருவி உல்லாசமாய் உலகெங்கும் உலா வருகிறாய். நச்சு கிருமியே, அண்டங்களையெல்லாம் பிண்டம் போட வைத்து விட்டாய். வல்லரசுகளையும் உன் வலையை விரித்து வீழ்த்தி விட்டாய். மூச்சு பைகளை முற்றுகையிட்டு சுவாசம் போக்க பாசம் நீட்டுகிறாய். மனிதா, பதறாதே, பயப்படாதே, எல்லாம் நம்பிக்கையில் இருக்கிறது. ஆம், நம் கையில் இருக்கிறது. கை கழுவி விடுதல் நம் மரபன்று, கை கழுவி விடுதல் நம் மரபன்று. இந்த கொள்ளுயிரை கொல்ல கை கழுவித்தான் தீர வேண்டும். உலக மருத்துவமனைகள் எல்லாம் மார்ச்சுவரிகள், உலக மருத்துவமனைகள் எல்லாம் மார்ச்சுவரிகள். நல்லனவற்றிற்கு செல்லாவிடினும் கெட்டதிற்கு செல் என்பது நம் மூத்தோர் மொழி. அதையும் முறியடித்து முற்றுகையிட்டது இந்த வைரஸ். பூபாலங்களை புறந்தள்ளி முகாரிக்குள் முகாமிட்டது முன்னீர் உலகம். பண்டை தமிழ் நாகரிகங்களெல்லாம் இப்பொழுது நடைமுறையாகிறது. கரம் கூப்பி வணக்கம் சொல்கிறது, கைகால் கழுவி கால் பதிக்கிறது, பாச பந்தங்களை நேசமுடன் அரவணைக்கிறது. வேப்பிலையும் மஞ்சளும் விஷக்கொல்லியாய் விஸ்வரூபம் எடுக்கிறது. பறவையும் விலங்கும் சுதந்திரமாய் சுற்றி திரிகின்றன. மருத்துவர்கள் அருந்தவம் கொண்டு திக்கட்டும் செயலாற்றும் தியாகிகள். செவிலியர்கள் செவிலி தாயாய் பூவி போற்ற புறப்பட்ட புண்ணியர்கள். காவலர்கள் உல்லாசமாய் திரியும் மனிதர்களுக்கு ட்ரோன் மூலம் அசரீரி கொடுத்து அடக்கும் கடவுளர்கள். ஒப்புரவுடன் பணியாற்றும் துப்புரவு தொழிலாளர்கள்.
இல்லாதோர்க்கும் ஏழைகளுக்கும் உணவளித்து நடைகொண்டு கொடை கொடுக்கும் நல்லுள்ளங்கள் நடமாடும் தெய்வங்கள். வழிகொண்டு பழிவாங்கும் விதிகொண்ட வைரஸை வழிகொண்டு பழிவாங்கும் விதிகொண்ட வைரஸை காட்டிற்கனுப்ப சுடுகாட்டிற்கனுப்ப தனித்திருப்போம், விழித்திருப்போம், வீட்டிலிருப்போம். அனுபவம் என்பதே அடிநாதம், அனுபவம் என்பதே அடிநாதம். கொரோனா ஒழித்து பாடுவோம் புதிய கீதம். மனிதா ஒன்றை உறுதியாய் புரிந்துகொள், மனிதா ஒன்றை உறுதியாய் புரிந்துகொள். இதுவும் கடந்து போகும். நன்றி, வணக்கம். மழை வந்தால் உழவனுக்கு மகிழ்ச்சி, உங்கள் கவிதை கண்டால் எங்களுக்கு மகிழ்ச்சி. மழை அருவியாய் கவிதை அருவியை கொட்ட வருகிறார்கள் மதிப்புக்குரிய கவிதாயினி திருமதி அபிராமி ஸ்ரீதரன் அவர்கள். முகநூல் நேயர்களுக்கு என் அகம் குளிர்ந்த வணக்கங்கள். கொரோனா இந்த 3 எழுத்து சொல்லில் மூழ்கி கிடக்கிறது உலகம் 3 மாதங்களாய். பணக்குவியல் நாடுகளும் பிணக்குவியலில் பின்தங்கவில்லை. அறிவியலால் ஆள்பவர்களும் அரைகுறை வைரஸின் முன்னிற்க முடியவில்லை. நாடுகளிடையே பரிமாற்றம், சுடுகாடுகளிடையே போராட்டம். மருத்துவத்திற்கு மாரடைப்பு, மனிதர்களுக்கோ கதவடைப்பு. நேற்று மெம்பராய் இருந்தவர் இன்று நம்பராய் ஆகிவிட்டார். 144 என்ற நம்பரையே நாடாள வைத்த நச்சுக்கிருமியே, RNA மாற்றத்தால் அவதரித்தாய், ஆறறிவு மனிதனையே ஆட்டிப் படைக்கிறாய். வெள்ளை மாளிகை வரை உன் எல்லையையும் பரப்பி இருக்கிறாய். நீ கற்றுத்தந்த பாடத்தை சற்றே உற்று நோக்குகிறேன். வீட்டையே விளையாட்டு அரங்கமாக்கினாய். இளமையை அசை போட்டு இளந்தலைமுறைக்கு இறக்கி வைத்தாய். விழாவில் மட்டுமே சந்தித்து குலாவும் உறவுகளை அலைபேசியில் அழைத்து ஆராதனை செய்தாய். முதியோர் இல்லத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க 30 நாட்கள் முத்தாய் தந்தாய். சர்க்கரையும் இரத்தமும் சரியளவு இருக்க, அக்கறை குடும்பம் அருகினில் இருக்க, மருந்தில்லா மருத்துவத்தை இம்மாதத்தில் தந்தாய். அனைத்து துறைகளின் துரைகளும் அரவணைத்து பணி செய்ய அச்சாரமிட்டாய். பணத்தை பரவலாக்கி, குணத்தை நிறைவாக்கி, உலகப்பற்றினையே ஊட்டிவிட்டாய். அறிவியல் ஆளவில்லை, அறநெறிதான் அரசாளும் என ஆன்ம பலத்தை அறிய வைத்தாய். மூச்சு திணறல் என்ற சாக்கு போக்கிலே 3ஆம் போருக்கு வேரூன்றி இருக்கிறாய். நீ 3ஆம் போருக்கு வேரூன்றி இருக்கிறாய். சமத்துவம் போதித்தாலும் மணிமகுடம் கொண்டோம் என்றா மனிதனை அழிக்க நினைத்தாய். பாழும் வயிறுக்கு கூழின்றி வாடும் கூலித் தொழிலாளியின் குடும்பம் சிதைத்த கொடும் பாவினி. சாகட்டும் மனித இனம் என்றா சாகசம் காட்டி வருகிறாய். ஊடகத்துறைக்கு உலையில்லா சுடுசோராய் நாடகம் நாளும் நடத்தி வருகிறாய். மரமும் மிருகமும் மாறி மாறி புதைந்தாலும் சத்தாகி அது சந்ததி காத்து நிற்குமே. சவமான பின் அவமான மனிதனை மண்ணுக்குள் புதைத்தா மார்தட்டி கொள்கிறாய். மருந்தில்லை மானுடத்தில் விருந்துண்போம் என விளையாடுகிறாய். பருந்திடைப்பட்ட பாம்பென நீ வருந்திட ஓர் நாள் வந்தே தீரும். அரண்டு விட்டது அகிலமெல்லாம், மிரண்டு கிடக்குது மீளா துயரில். திரண்டு இவர்கள் திரும்பி வர 2 தலைமுறை ஆகும் என்று தற்பெருமையாலே தலை நிமிர்த்து நிற்கிறாயா? காலம் உனக்கு சலாம் போட காலனும் கையூட்டு வாங்கிவிட்டான் போலும். RNAவை அறியாதவரா நாங்கள்? குளோனிங் வரை கொண்டு போயிருக்கிறோமே. ஒலி நகல் போல் 9 மனிதனை ஒரு சேர உருவாக்கும் உத்தியை உணர்ந்தவர்கள் நாங்கள். போகட்டும், 100 ஆண்டுகளில் 100 நாள் ஏற்றம் உனக்காயிருக்கலாம். மாற்றம் வந்தே தீரும். மாண்டு போவாய் நீ மண்ணை விட்டு. எந்த பெயரில் நீ எப்படி வந்திட்டாலும் சந்திப்போம் நாங்கள் சவால்களையே. பலி வாங்கி உன்னை பலி கொடுத்த பின்
மாதத்தீட்டு மகவாய் பிறக்கும் மாண்டோரின் எண்ணிக்கை மறுபதிப்பு செய்ய காகித பணமும் காலாண்டு நாளில் கடையை விரித்து கோலோச்சி நிற்கும். உலக நாடுகள் ஓரணி நின்று கலக்கும் உன்னை காலனுக்கு காட்டும். கிளி பிடித்து மனிதன் கிள்ளுக்கீரையானால் பழிவந்து சேராதா பாழும் மனித குலத்துக்கு? கிருமிக்கு கீழ்ப்படிந்த கீழானவன் என்று அடுத்த தலைமுறையும் அவமானம் கொள்ளாதா? அதனால் புறப்படு மனிதா, புறப்படு. அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு. கருவி கண்டுணர், காலம் எதிர்நோக்கு. தொற்று நோய் என்ற ஒற்றை சொல் ஒழிந்து போகட்டும் மனித ஏட்டில். பலிவாங்கி பழிகொண்ட பயங்கரவாதி சந்ததியின்றி சுடுகாட்டில் என்ற சங்கதி கேட்கும் நம் நாட்டில் அன்றுதான் விலகும் வெண்தழல், அகலும் அவலம். வைரஸை விரட்டி அடிப்போம், வாழ்நாளில் மகிழ்ச்சி கொள்வோம். நன்றி, வணக்கம். பட்டி தொட்டி எல்லாம் பேசி வரும் பட்டிமன்ற பேரொளி சிறு ஊடலுக்கும் பாட்டு கொடுக்கும் சிறுகுடல் பட்டிக்காரன் பெயர் கொண்ட கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இதோ கவி முழங்க வருகிறார்கள். கொரோனா ஒழிப்பு போரில் உயிர் நீத்த தியாகிகளுக்கும் உயிர்காக்க உழைக்கும் ஊழியர்களுக்கும் வீரவணக்கம், வீரவணக்கம். 3ஆம் உலகப் போர் மூண்டது. அது 130 நாடுகளுக்கு மேலாகவும் நீண்டது. பொன் பொருள்களை கைப்பற்றவா, மனிதர்களை சிறைபிடிக்கவா? இல்லை. உலகமே ஓரணியில், கலகமே இல்லாமல் வெற்றி திலகமே இலக்காக்கி போர் நடக்கிறது. கொரோனா எனும் கண்ணுக்கு தெரியாத எதிரியுடன். விலங்கிலிருந்து மனிதன், அன்று விலங்கிலிருந்து மனிதன், அது பரிணாம வளர்ச்சி. இன்று விலங்கிலிருந்து சமூக தொற்று, இது கொரோனா எனும் அலர்ஜி. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்தால் அது மனித காதல். தொண்டை குழியில் விழுந்து நுரையீரலில் நுழைந்து உயிரை எடுத்தால் அது கொரோனாவினால் சாதல். கொரோனாவே, ஊரடங்கு எங்களின் முதல் அஸ்திரம் உனை அடக்க. கொரோனாவே, கொரோனாவே, ஊரடங்கு எங்களின் அஸ்திரம் உமை அடக்க. ஊரடங்கு எங்களின் அஸ்திரம் உமை அடக்க. ஊரடங்கு நாள்கள் இதோ சிலரின் மைண்ட் வாய்ஸ்கள், ஆமாம், மனக்குரல்கள். வீட்டுப்பணிக்கு பயிற்சி பட்டறை, இது ஆண்களின் மனக்குரல். 3 வேலை அல்ல, 30 வேலைதான். உணவு உற்பத்தியாளராய், இது பெண்களின் மனக்குரல். ஆண்டுதோறும் அவசியம் 10 நாள்களாவது ஊரடங்கு, இது குழந்தைகளின் மனக்குரல். உலகத்தின் சீருடை நான்தான், உலகத்தின் சீருடை நான்தான், இது முகக்கவசத்தின் மனக்குரல். இன்றாவது உணவு தட்டு கிடைக்குமா? இன்றாவது உணவு தட்டு கிடைக்குமா? இது அடித்தட்டு மக்களின் இறைப்பையின் மனக்குரல். வட்டிகளின் வாரிசுகள் வட்டமிட்டு நிற்கின்றன, இது வணிகர்களின் மனக்குரல். மகிழ்ச்சி இருக்கு ஆனா இல்லை, மகிழ்ச்சி இருக்கு ஆனா இல்லை, இது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத இருக்கும் மாணவர்களின் மனக்குரல். மனித எந்திரங்கள் எங்கே? மனித எந்திரங்கள் எங்கே? இது தொழிற்சாலைகளின் மனக்குரல். இது தொழிற்சாலைகளின் மனக்குரல். நோயாளி பட்டங்கள் பட்டமளிப்பு விழா எப்பொழுது? இது மருத்துவமனைகளின் மனக்குரல். இடுகுறி பெயராகவோ இருந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் இருந்த, இடுகுறி பெயராகவோ இருந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் இருந்த பொழுது மீள கிடைத்தது எங்களுக்கு காரணப்பெயர். இது பறவைகளின் மனக்குரல். அடுத்த வேலை என்ன? அடுத்த வேலை உணவு என்ன? அடுத்த வேலை உணவு எங்கே? ஊரடங்கு உண்டாக்கிய வேறுபாடு, இது என் நண்பரின் ஆதங்க குரல். கொரோனாவே, எங்கள் கை கால்களை கட்டி கழுத்தளவு நீரில் போட்டு கரையேறு என்கிறாய். எப்படி முடியும்?
நீ பழி வாங்கி பழி கொண்டாய். நீ பழி வாங்கி பழி கொண்டாய். ஆமாம், அணு ஆயுதங்கள் இருக்கின்றன, செயற்கை கோள்கள் பறக்கின்றன, நவீன மருத்துவங்கள் துணை நிற்கின்றன. இருந்தும் லட்சக்கணக்கில் அல்லவா உயிர்கள் மடிகின்றன. பாவம் செய்தவர்களை பழி வாங்கலாம், மகா பாவம் செய்தவர்களை பழி வாங்கலாம். பாவம், அதற்கு குழந்தைகளை பழி வாங்கலாமா? குழந்தைகளை பழி வாங்கலாமா? உலகமே விளம்பரம் செய்கிறது. விளம்பரம் இல்லாமல் வியத்தகு வெற்றியாம் அன்றைய உலகம் சுற்றும் வாலிபன். இன்று உலகமே விளம்பரம் செய்தும் கண்ணாமூச்சி காட்டுகிறது கொரோனா எனும் உலகம் சுற்றும் வாலிபன். உலக பொதுப்பினியே, நோய் வந்து நொடியலாம், ஆனால் ஆயிரக்கணக்கில் கொத்து கொத்தாய் மடியலாமா? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது என விரட்டும் பிக் பாஸே, வல்லரசை டல்லரசாய் ஆக்கிய முள் கிரீட உருவமே, உலகம் உன் காலடியில் என்ற கர்வமா? உலகம் உன் காலடியில் என்ற கர்வமா? நீ விலங்கின் சொச்சமோ பறவையின் எச்சமோ, எப்படி வேண்டுமானாலும் இரு. ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், உமை அழிக்க போர் தொடங்கிவிட்டது, புனித போர் தொடங்கிவிட்டது. விரைவில் செய்தி வரும் பேண்டமிக் எனும் சர்வதேச பரவல் நிரந்தரமாய் முடங்கிவிட்டது. அதுவரை மனிதா தனித்திருப்போம், விழித்திருப்போம், இல்லாதவருக்கு உதவிடுவோம், சமூக தொற்றை ஒழித்திடுவோம். கொரோனா கற்பித்த பாடத்தை மறவாமல் மீண்டும் மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடுவோம். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ். இணையதள நண்பர்களுக்கு இனிய வணக்கம். என்றும் எழுத்தாணி முனையில் கவிமுனி. உலக மொழிகள் எதுவும் தெரியாமல் உலகை சுற்றி வரும் உனக்கும் பெயர் உண்டு கொரோனா என்று. உலக மொழிகள் எதுவும் தெரியாமல் உலகை சுற்றி வரும் உனக்கும் பெயர் உண்டு கொரோனா என்று. தீயவை செய்யும் தீ நுண்ம கிருமினி, படையெடுத்து வந்த பரிவட்ட நச்சுயிரினி, RNA மரபணு கொண்ட அரக்கண்ணி, குளோபேஸ் எடையுள்ள கிறுக்கண்ணி, எல்லை தாண்டி வந்த கொலைகாரண்ணி, கண்ணுக்கே தெரியாத காலண்ணி, ஒட்டுமொத்த உலகத்தின் பொது எதிரினி, ஒட்டுமொத்த உலகத்தின் பொது எதிரினி. உன்னால் உலகெங்கு மரண ஓலம், உன்னால் உலகெங்கு மரண ஓலம், அடங்காமல் தொடரும் கதறல்கள், ஆறாத ரணங்களாய் வளரும் காயங்கள், பெருங்கடலாய் பெருக்கெடுக்கும் கண்ணீர் துளிகள், பெருங்கடலாய் பெருக்கெடுக்கும் கண்ணீர் துளிகள். சிதைந்து போன சீனா, இருண்டு போன இத்தாலி, அரண்டு போன அமெரிக்கா, உடைந்து போன உலக நாடுகள், வாடி கிடக்கின்றன வல்லரசு நாடுகள். வளரும் நாடுகளின் கதைதான் இங்கே கேள்விக்குறி. வளரும் நாடுகளின் கதைதான் இங்கே கேள்விக்குறி. ஒரு புள்ளியிலிருந்து புள்ளிக்குள் வைக்கப்பட்ட புள்ளிதான் நீ. படிப்பாளிகள் உன்னை பயோவார் என்கிறார்கள். பட்டறிவாளர்கள் பாம்பு பள்ளி தின்றதன் விளைவு என்கிறார்கள். படிப்பாளிகள் உன்னை பயோவார் என்கிறார்கள். பட்டறிவாளர்கள் பாம்பு பள்ளி தின்றதன் விளைவு என்கிறார்கள். மியூட்டேஷன் நிகழ்வால் உன்னை மாற்றிக்கொள்ளும் உனக்கு எங்கள் மேல் இல்லை இரக்கம். மியூட்டேஷன் நிகழ்வால் உன்னை மாற்றிக்கொள்ள தெரிந்த உனக்கு எங்கள் மேல் இல்லை இரக்கம். இருப்பவன் இல்லாதவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாராது பாரபட்சமின்றி பரவுகிறாய். கொள்ளை நோயாய், கொலைகார வைரஸாய். இருமல் தும்மலை உருவாக்கி, சுவாச பாதையை பழுதாக்கி, மனித உடலை பாழாக்கி. இருமல் தும்மலை உருவாக்கி, சுவாச பாதையை பழுதாக்கி, மனித உடல்களை பாழாக்கி, பழிவாங்கி பழிகொண்டாய், பழிவாங்கி பழிகொண்டாய். இந்த நொடி மிக கடுமையான போராட்ட காலம். இந்த நொடி மிக கடுமையான போராட்ட காலம். இப்போரில் உலகின் தலை சிறந்த 3
போர் வீரர்களின் உறக்கமில்லா உழைப்பை நம்பிதான் இந்த உலகம் தன் வாழ்வியலை நகர்த்தி கொண்டிருக்கிறது. உயிருக்கே உத்தரவாதமின்றி உழைத்துக் கொண்டிருக்கும் மருத்துவ தியாகிகள், தான் அழுக்கானாலும் நாட்டையே அழகாக்கும் துப்புரவாள புனிதர்கள், காரணமின்றி வருபவர்களை கண்டித்து கட்டுப்படுத்தும் காவல் கருப்பசாமிகள், இம்மும்மூர்த்திகளும் முக்கோணமாய் நின்று முகம் சுளிக்காமல் மூச்சு திணற முழு சக்தியையும் சாமானிய மனிதர்களுக்காக சமர்ப்பிக்கிறார்கள். எனவேதான் சொல்கிறேன், மருத்துவர்களை மதியுங்கள், துப்புரவாளரை துதியுங்கள், காவலர்களை கடவுளாக்குங்கள். கூட்டம் பிடித்த கொடூர கொள்ளைக்காரன் கொரோனா. இதை அறிந்தும் சிலரின் வேடிக்கை ஆபத்தில் நீளுகிறது. இங்கே இயற்கை உபாதை போக கூட சுற்றுலாவை போல போகிறார்கள். தண்ணீர் குழாயில் கூட்டமாய் நிற்கிறார்கள் பெண்கள். மீனையும் கரித்துண்டையும் உண்டு நீண்ட நாள் ஆனதை போல முட்டி மோதிக்கொள்கிறார்கள் மக்கள். காய்கறி கடைக்காரன் கொள்ளை நோய் வந்த சாக்கில் கொள்ளை விளைவிக்கிறான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வாசலை அடைத்து கொண்ட இருக்கிறவன் வயிற்றை அடைத்து கொண்ட இல்லாதவனுக்கு இருப்பதில் எதையாவது கொடுங்கள். வந்தபின் உழல்வது வீண், வருமுன் காப்பதே நலம். வந்தபின் உழல்வது வீண், வருமுன் காப்பதே நலம். முகத்துக்கு முகமுடி, கைக்கு சவுக்காரம், தொண்டைக்கு உப்பு கரசல், எதிர்ப்புக்கு எலும்பிச்சை, கிருமி நாசினிக்கு மஞ்சள் வேப்பிலை, மொத்தத்தில் நான் சொல்லும் அருமருந்து சுய சுகாதாரம். தனிமை என்னும் மருந்தை நீங்கள் உண்டே தீர வேண்டும். தனிமை என்னும் மருந்தை நீங்கள் உண்டே தீர வேண்டும். இல்லையெனில் நிரந்தர தனிமையை நிரந்தரமாய் பெற வேண்டி வரும். சுயநலமும் அறியாமையும் அற்ற சமூக பொறுப்புள்ள சுய அறிவாளிகளாய் மாறினால் மட்டுமே இத்தேசத்தை சேதமின்றி காக்க முடியும். சுய தனிமை நமக்கான வெளிச்சம், சமூக இடைவேளி நமக்கான முன்னேற்றம். சுய தனிமை நமக்கான வெளிச்சம், சமூக இடைவேளி நமக்கான முன்னேற்றம். தனித்திருப்போம், நம்மை நாமே மீட்டெடுப்போம், நம் தேசத்திற்கு மெல்ல மெல்ல ஒளி கொடுப்போம். எல்லை தாண்டி வந்த கொள்ளை நோய் இல்லை என்ற நிலை வரும். எல்லை தாண்டி வந்த கொள்ளை நோய் இல்லை என்ற நிலை வரும் காலங்களில். நன்றி, வணக்கம். இக்கவியரங்கின் நிறைவாக நமது தலைமை கவிஞர் குடந்தை ஐயப்பன் அவர்கள் கவிபாடி இக்கவியரங்கை நிறைவு செய்ய வருகிறார்கள். முதலில் உங்களால் நான் தலைமைக்காக அண்டத்தையே முழுங்கியும் அடங்கலியாயின்னும் அந்தத்தையே முழுங்கியும் அடங்கலியாயின்னும் நீ ஆண்டவனையே பூட்டி வைத்து ஆட்டுகிறாயா இன்று நீ வாய்மூக்கில் அமர்ந்து நீ வாயு மூலம் வருகிறாயா வந்தது தெரியாமலே வரிசையாக தொடர்கிறாயா போகும் உயிரை திரும்ப அழைக்கும் பொறுப்பான மருத்துவரையே புரட்டி போட்டு குழம்ப வைக்கும் புட்டி சல்லி எந்த ஊர் பழி வாங்கி பழிகொள்ளும் பற்றினால் உடல் கொள்ளும் ரத்தத்தில் குளிக்கின்ற ராட்சசமே என்ன பயன் மலைமலையாய் மக்கள் பிணம் மகிழ்வது மண்டைகளம் கொலை கொலையாய் சாய்த்து விடும் ஒல்லிப்பே நீ என்ன இனம் கலியுகத்தில் பிரளயத்தை கண்ணுக்கு காட்டுவதற்கு கடவுள்தான் அனுப்பினாரோ கதவுக்குள் ஒளிந்து கொண்டு கலியுகத்தில் பிரளயத்தை கண்ணுக்குள் காட்டுவதற்கு கடவுள்தான் அனுப்பினாரோ கதவுக்குள் ஒளிந்து கொண்டு கதவுப்பிடி கைப்பிடி காகிதப்பிடி என்றபடி அரசு சொல் ஒட்டும்படி அது சொல்லும் ஆணைப்படி வாசல்படி விதிப்படி வருவாயின் இழந்தபடி உருப்படி வீட்டுக்குள்ளே தினப்படி முடியாதபடி கதவுப்பிடி கைப்பிடி காகிதப்பிடி என்றபடி அரசு சொல் ஒட்டும்படி அது சொல்லும் ஆணைப்படி வாசல்படி விதிப்படி வருவாயின் இழந்தபடி உருப்படி வீட்டுக்குள்ளே தினப்படி முடியாதபடி வந்த உன்னை வசைபாட வார்த்தைகளை தேடினேன் நொந்து போன என் நண்பன் நொடிப்பொழுது நினைவூட்டல் வருமுன்னே காக்கின்ற வழக்கத்தை மறந்துவிட்டு வந்த பின்னே தவிக்கிறாயே வக்கனையாய் அவன் கேட்டான் வாசலிலே தண்ணீர் சொம்பு வாய் காலை கழுவுதற்கு
வீட்டுக்கு வெளியே கழிப்பறைகள் வீதி சாணம் தெளிக்கிறோமா? பழைய சோறு தண்ணீர் ஊற்றிய பால் தயிரை மறந்துவிட்டு பாஸ்போர்ட்டை குறித்து நீ பாசத்தையே தொலைத்து விட்டார். ஆட்டுக்கல்லும் அம்மிக்கல்லும் அரைத்த சுவை என்னாச்சு? சட்டிப்பானை சமைத்த சோறு சாப்பிட்ட நாள் என்னாச்சு? வேப்பங்காற்றை வெட்டிவிட்டு ஓசி ஒன்றை பொருத்திவிட்டு சுகர் பிரஷரை விலைக்கு வாங்கி சுகமாகவாகியிருக்கிறார். வேப்பங்காற்றை வெட்டிவிட்டு ஏசி ஒன்றை பொருத்திவிட்டு சுகர் பிரஷரை விலைக்கு வாங்கி சுகமாகவாகியிருக்கிறாய். அமேசான் காட்டுக்குள் அமைதியாக புகுந்து கொண்டு அமெரிக்கன் திமிரை கூட அடித்தே நொறுக்கினாய். வீட்டடங்கு என்னை போன்ற விவரத்தை தெரிய வைத்தாய். வீட்டடங்கு என்னவென்று விவரமாக தெரிய வைத்தாய். போக்குவரத்தை நிறுத்திவிட்டு பொருளாதாரத்தை மடக்கிவிட்டாய். 1000 ரூபாய் அரிசி பருப்பு அவசியத்திற்கான கையிருப்பு எதுவுமில்லை. இப்போது எழுந்து நிற்பது எப்போது? தாடி மீசை வளர்ந்ததினை தானாய் மடிக்க முடியவில்லை. ரொட்டி பிஸ்கட் வாங்கி தர பெட்டிக்கடையும் திறக்கவில்லை. விண்வெளியில் கால் பதித்து விஞ்ஞானத்தில் நாம் வளர்ச்சி, என்ன இல்லை இந்த நாட்டில் என்று சொல்லி நாம் புகழ்ச்சி. வைரஸ் இதை ஒழிப்பதற்கு வல்லுநர்கள் என்ன முயற்சி? சித்த மருந்தால் காண்பதற்கு சிலருக்கு ஏன் தனி அலர்ஜி? யாருக்கு சாவு என்று யாருக்குமே புரியவில்லை. ஊருக்கும் உறவுக்கும் ஒரு தொடர்பும் இன்று இல்லை. பெட்டிக்குள் பாம்பாக பேஸ்புக்கில் கண்ணாக இறந்தால் தோல் சுமக்க இருப்பவர்க்கு அச்சம் கூட. மருத்துவரே மறித்தபில் மயானம் சென்று கூட மறியலால் திரும்பினார்கள் மானுடங்கள் செத்ததில்லை. எல்லையிலே டிசம்பரிலே எவரினும் தடுத்திடனும் அக்கறை குறைவினாலே அதிர்ச்சிகள் நிறைவினாலே. சார்வரி புத்தாண்டில் சாதிகள் 18 தீரமறு நோயினால் திரிவார்கள் என்று சொல்லி பஞ்சாங்கம் ஒன்று இங்கு பழிவாங்கும் வைரசுக்கு பெஞ்சாமரம் வீசுகின்ற விஷக்காற்று உண்மைதானோ? சார்வரி புத்தாண்டில் சாதிகள் 18 தீரமறு நோயினால் திரிவார்கள் என்று சொல்லி பஞ்சாங்கம் ஒன்று இங்கு பழிவாங்கும் வைரசுக்கு பெஞ்சாமரம் வீசுகின்ற விஷக்காற்று உண்மைதானோ? கடையெல்லாம் மூடியதால் கடுமையான தொழில் பஞ்சம், தடையின்றி வந்த பொருள் தாறுமாறாய் விளையாற்றும். கட்சிகள் சப்தமில்லை கடுமுழைப்பு எங்குமில்லை. காது மட்டும் கடலில் கடுமையான நடைமுறை. மதுவை குடிச்சவனுக்கு மறக்குதாம் மாமூல் வாங்குவனுக்கு அரிக்குதாம். மாறுபாடுக்க ரசிதெல்லாம் மடிச்சு போய் கிடக்கலாம். கந்து வட்டி குறைஞ்சு போச்சு, காட்டில் மாசு இல்லா போச்சு. வீட்டு சோறு சுவையை பற்றி விடிய பட்டிமன்றம். சாதனங்கள் குவிந்துள்ளதாம். சோதனைகள் வேகம் உண்டா? பணியாற்றும் ஊழியருக்கு பாதுகாப்பு இங்குண்டா? வீட்டடங்கு என சொல்லியும் வீதி விழா குறைந்ததுண்டா? விளையாட்டாய் நினைப்பதெல்லாம் வினையாகும் இக்காலம். அரசுக்கு பின் நின்று அணிவகுத்தால் போர்க்காலம். நன்றி, வணக்கம்.